ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என வாழ்ந்தவர். நினைக்கும் போதே வணங்கத் தோன்றும் மகா உத்தம தலைவன். தமிழகத்தில் அரசியல்வாதிகள் எல்லாரும் அரசியல் தலைவர்களாக இல்லை, அரசியல் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். தக்க தலைவர்கள் இல்லை என்றால் மக்களிடையே எழுச்சி உண்டாக்க முடியாது. உண்மையான தலைவன் மாலையையும் தூக்கு மேடை கயிற்றையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்வான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அவரை மாறி நிறைவான தலைவனை நாடு உருவாக்கியதும் இல்லை, இனி உருவாக்கப் போவதும் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் வியந்து குறிப்பிட்ட ஒரு உன்னத தலைவன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக இந்த காணொளியில் காண்போம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்கின்ற ஒரு குக்கிராமத்தில் மிகுந்த வசதி படைத்த ஜமீன் குடும்பத்தில் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாளில் உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் ஒரே மகனா பிறக்கிறார். இவருக்கு 1 வயது ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்களோட தாயார் இந்திராணி அம்மையார் காலமாறாங்க. இவர் தாயை இழந்த பின்பு தந்தையார் உக்கிரபாண்டி தேவர் குறுகிய காலத்திலே மறுமணம் புரிஞ்சுக்கிறார். அந்த 2வது மனைவியாரும் இறந்ததால உக்கிரபாண்டி தேவர் மீண்டும் ஒரு திருமணம் புரிந்து கொள்கிறார். இதனால முத்துராமலிங்க தேவர் அவரின் உறவின் முறை பாட்டியான பார்வதி அம்மாளின் பாதுகாப்புல பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டியில வளர்றாரு. இளமை பருவத்துல தேவர் குழந்தைசாமி பிள்ளை என்கின்ற குடும்ப நண்பரால கல்வி பயின்றிக்கப்படுறாரு. குழந்தைசாமி பிள்ளை தேவரின் பள்ளி படிப்புக்கு மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு தனி கல்வி பயிற்சி அமைத்துக் கொடுக்கிறார். தேவர் தொடக்கப்பள்ளி படிப்பை கமுதியில உள்ள அமெரிக்கன் மிஷனரிகளால் நடத்தப்பட்டு வர பள்ளியில முடிக்கிறார். பின்னர் தேவர் திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள பசுமலை மேல்நிலை பள்ளியில சேர்ந்து படிக்கிறார். பின்னர் மதுரையில உள்ள யூனியன் கிறிஸ்டின் மேல்நிலை பள்ளியில சேர்ந்து பள்ளி படிப்பை முடிக்கிறார். 1924ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவின் காரணத்தால தேவர் பள்ளி படிப்பை முழுமையா முடிக்க இயலவில்லை. தேவர் தமது பொது வாழ்வில் முஸ்லிம்கள் மீது பற்றும் பாசம் மிகுந்த மரியாதையும் தந்து பழகிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பெற்றெடுத்த தாய் இறந்துவிடவே ஆயிஷா பீவி அப்படிங்கிற முஸ்லிம் பெண்மணியிடம் பால் குடித்து வளர்ந்ததாக சொல்லப்படுது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தமிழக முஸ்லிம்கள் நம் தாய் தமிழகத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அன்பு கட்டளையிடுறார் தேவர். இஸ்லாமியர்களை எதிர்த்தவர்களை தீவிரமா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எதிர்க்கிறார். 1933ஆம் ஆண்டு சாயல்குடியில சேதுராமன் செட்டியார் சுவாமி விவேகானந்தர் பேர்ல ஒரு வாசக சாலையை திறக்கிறார். அந்த விழாவில் விவேகானந்தர் படத்தை திறந்து வைத்து பேச அழைக்கப்பட்டிருந்த மதுரை கிருஷ்ணசுவாமி பாரதி அன்னைக்கு வர முடியல. அப்போது தேவர் சாயல்குடி அருகே உள்ள இலந்தைக்குளம் ஊருக்கு வந்திருக்கிறார். இதை அறிந்த சேதுராமன் செட்டியார் அங்கு சென்று தேவரை அழைத்து விழாவில் கலந்து கொண்டு பேச அழைக்கிறார். அதுவரை எந்த ஒரு மேடையிலும் பேசாத தேவர் விவேகானந்தரோட தத்துவங்களை பற்றி 3 மணி நேரம் பேசுறாரு. அந்த மேடையில அவரது சொற்பொழிவு அனைவரையும் கட்டி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அன்றைய முதல்வரான பெருந்தலைவர் காமராஜரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தேவரோட பேச்சை கேட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போல பேசக்கூடியவர்களோட சேவை காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்று அவர் அன்னைக்கு கருதுறார். குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராட்டம் தேவர் மீது தனித்தன்மையான அரசியல் நோக்கினை உண்டாக்குது. 1920ஆம் ஆண்டிலிருந்து அப்போதைய சென்னை மாகாணத்தில் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்கள்ல நடைமுறையில் இருந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக தேவர் முதலா போராடுறாரு. தேவரின் அரசியல் வருகைக்கு பின்புதான் இந்த போராட்டம் உச்சகட்டத்தை எட்டுது. போராட்டத்துல தேவரோட இருந்த வரதராஜ நாயுடு, பெருமாள் தேவர், சசிவர்ண தேவர் மற்றும் நவநீத கிருஷ்ண தேவர் ஆகியோர் இணைந்த சமாதான பேச்சுக்குழு நியமிக்கப்பட்டு அப்போதைய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடையுது. பின்னால மீண்டும் தேவரோட தலைமையில போராட்டம் சீற்றமடைந்து இந்த சட்டம் நீக்கப்படுது. குற்றப்பரம்பரை சட்டத்தின் காரணமா நீதி கட்சியின் அரசின் மீது வெறுப்பு வர எல்லாருக்கும் உண்டாகுது. 1936ஆம் ஆண்டு பர்மாவில் இருந்து திரும்பி வந்த தேவர் தென் தமிழகத்துல காங்கிரஸ் வளர்ச்சிக்கு உழைக்க ஆரம்பிக்கிறார். பின்னால வந்த தேர்தல்ல தேவர் முதுகுளத்தூர் தொகுதியில நீதி கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து நின்று வெற்றி பெறார். இதுவே தேவரோட முதல் தேர்தல் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வெற்றிக்கு பின்னர் தேவர் ராமநாதபுரம் மாவட்ட வாரிய தலைவரா ஆகுறாரு.
1937ஆம் ஆண்டு நடந்த சென்னை மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில தேவர் இளைஞர்களை காங்கிரஸ் கட்சிக்கு உழைத்திடும்படி செயல் வீரர்களா திரட்டுறாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட இந்த செயல்கள் நீதி கட்சியினருக்கு பெரும் தலைவலியா அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால் நீதி கட்சி அரசாங்கம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ராமநாதபுரத்திற்கு வெளியே பயணிச்சு பரப்புரை செய்ய முடியாதபடி சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்குது. 1937ஆம் ஆண்டு பிப்ரவரியில ராமநாதபுரம் தொகுதியில தேவர் போட்டியிறாரு. அவரது அரசியல் வளர்ச்சியை கண்டு பயந்து போன ஆங்கிலேய நீதி கட்சி அரசு பலம் வாய்ந்த எதிர் வேட்பாளராக ராமநாதபுரம் மன்னரை நிறுத்துது. ஆனாலும் முத்துராமலிங்க தேவர் அந்த தேர்தலில் மன்னரை எதிர்த்து நின்று மாபெரும் வெற்றி பெறாரு. பின் வந்த தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி மாகாணத்தினோட ஆளுங்கட்சியா உருப்பெற்றது. இந்த காங்கிரஸ் கட்சி அரசு குற்றப்பரம்பரை சட்டத்தை விலக்கும் என்று தேவர் மிகுந்த எதிர்பார்ப்புல இருந்தாரு. ஆனா அப்போதைய புது அரசின் முதலமைச்சரான ராஜகோபாலாச்சாரியார் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கல. இதன் பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ள அரிசனங்களை அழைத்து செல்ல வைத்தியநாத ஐயர் முடிவு செய்கிறார். ஆனா எங்க பார்த்தாலும் இதற்கு எதிர்ப்பு. இந்த நிலையில ஆலய நுழைவு நடவடிக்கை குழு மதுரை எட்வர்ட் ஹால்ல கூடுது. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா ராஜாஜி, வைத்தியநாத ஐயர், என்எம்ஆர் சுப்புராமன் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. அவர்களோடு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் கலந்து கொள்றாரு. ஆலய நுழைவு அமைதியாக நடைபெற தேவரோட ஒத்துழைப்பு உறுதிமொழியும் வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அதற்கு அவர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரு. வைத்தியநாத ஐயர் அரிசனங்களை அழைத்து வரும்போது தானும் உடன் வருவதாக கூறி துண்டு பிரசுரங்களை வெளியிடுறாரு தேவர். அதன் பிறகு 1939ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் நாள் கக்கன், முருகானந்தம், பூவலிங்கம், சின்னையா மற்றும் அரிசன தேவாலய ஊழியர்கள், முத்து என 5 அரிசன சமூகத்தினரும் சேர்ந்து வைத்தியநாத ஐயருடன் ஆலயத்தில் நுழைந்து அம்மனை வணங்குறாங்க. 1930களில் தேவர் தொழிலாளர்களின் நலன்களை அக்கறை செலுத்துறாரு. பசுமலையில மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்கள் நலன் கூட்டமைப்பை உருவாக்கி தலைமை ஏற்று நடத்துறாரு. மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்கள் சங்கமும் மதுரா கோட்ஸ் ஆலை தொழிலாளர்கள் சங்கமும் இணைந்து நடத்திய போராட்டத்தை தேவர் தலைமை தாங்கி நடத்துறாரு. பணி நீக்கப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்தும் போராட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1938ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் கைது செய்யப்பட்டு சிறை செல்றாரு. இந்த போராட்டங்களில் வெற்றியும் பெறாரு. பின்னர் 1945ஆம் ஆண்டு மதுரை டிவிஎஸ் தொழிலாளர் சங்க தலைமை பொறுப்பையும் ஏற்கிறாரு. 1939ஆம் ஆண்டு திரிபுராவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் தேவர் கலந்து கொள்றாரு. 1939ஆம் ஆண்டு திரிபுராவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கலந்து கொள்றாரு. அங்க நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து பட்டாபி சீதாராமையா போட்டியிடுறாரு. சீதாராமையா காந்தியடிகளோட ஆதரவு பெற்றவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் இந்த தேர்தலில் நேதாஜி வெற்றி பெற்றார். தேவர் தென்னிந்தியாவின் வாக்குகளை சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவாக திரட்டி அங்க பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்துக்கு பிறகுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பார்த்து இப்படிப்பட்ட தலைவரை தன்னோட வாழ்நாள்ல தலைவனா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஏத்துக்கிறாரு. இதன் பிறகு பார்த்தோன்னா இருக்கும்போது அன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து அவர் இறக்கும் வரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தன்னோட தலைவனா வச்சிருந்தாரு. இதன் பின்னர் காந்தியோட தலையினால சுபாஷ் சந்திர போஸ் அந்த பொறுப்பை விட்டு விலகி ஜூன் 22ஆம் நாள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவுறாரு. காங்கிரஸ் கட்சி மீதான கருத்து வேறுபாட்டாலும் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் மீதான காங்கிரஸ் நிலைப்பாட்டினை காரணத்தினாலும் முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திர போஸோட இணைகிறார். பின்னால செப்டம்பர் 6ஆம் நாள் சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்திருந்த பொழுது தேவர் சுபாஷ் சந்திர போஸை வரவேற்கும் வகையில மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. வளர்ந்து வந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் செல்வாக்கினாலும் காங்கிரஸ் கட்சி விரோத போக்கினாலும் கலங்கிய அப்போதைய அரசு தேவரோட அந்த தொழிலாளரோட இணைந்த போராட்டங்களை காரணம் காட்டி மதுரா பாதுகாப்பு என்கிற பேர்ல தேவர் மீது ஒரு வழக்கு தொடுத்து இந்த வழக்கின் மூலமா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மதுரையை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு தடுக்க நினைக்குது. பின்னர் 1940ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேவர் மதுரையில் இருந்து தனது சொந்த ஊரான பசும்பொன்னுக்கு பயணித்த பொழுது திருப்புவனத்துல அவரை கைது செய்து திருச்சிராப்பள்ளி மத்திய சிறைச்சாலையில 18 மாத காலம் அடைத்தது. இவரது கைது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சி பேரலையை ஏற்படுத்துது. 18 மாதங்களுக்கு பிறகு இவர் விடுதலையான பொழுது சிறைவாசலிலேயே இந்திய பாதுகாப்பு சட்டத்தை காரணம் காட்டி மீண்டும் சிறையில் அடைக்கிறாங்க. பின்னர் 1945ஆம் ஆண்டு செப்டம்பர்ல விடுதலை ஆகுறாரு. இதன் பிறகு மார்ச் மாதம் 1946ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில்
முதுகுளத்தூர் தொகுதியில போட்டியிட்ட தேவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதன் பின்னர் குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்படுது. இதன் பிறகு பிப்ரவரி 1948 காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தனித்து முதன்மையான எதிர்கட்சியா ஆகுது. இதுல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தமிழ்நாட்டோட தலைவராக ஆறாரு. அதன் பின் அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த பதவியிலேயே இருந்தார் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயம். 1949 ஜனவரி 23 சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாளில் தேவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார். அவர் நேதாஜி என்ற வார இதழை தொடங்கி அதன் ஆசிரியராக இருந்து வராரு. அன்று இரவு மதுரை தமுக்க மைதானத்தில் நடந்த கூட்டத்துல சுபாஷ் சந்திர போஸ் உயிருடன் உள்ளார் அப்படின்னும் அவர் விமான விபத்துல இறந்ததாக கூறுவது பொய் அப்படின்னு வந்து அவரை தானே சந்தித்ததாகவும் வெளிப்படையா வந்து அறிவிக்கிறாரு. 1952 சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் வந்து நடைபெறுது. இதுல மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முனைப்போட ஃபார்வர்ட் பிளாக் கட்சி போட்டியிடுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்துல வந்து தேர்தல் நடக்குது. இதுல தேவர் வந்து அருப்புக்கோட்டை மக்களவை தொகுதியிலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் வந்து போட்டியிடுறாரு. இரண்டிலையும் வெற்றி பெறாரு. இதுல தேவர் மக்களவை பதவியை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று சென்னை சட்டமன்ற உறுப்பினர் குழுவில் வந்து இடம்பெறார். இந்த தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் சென்னை சட்டமன்றத்துல தனது பெரும்பான்மையை இழந்தது. மேலும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கம்யூனிஸ்டுடன் இணைந்து காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை நிறுவ முற்படுறாருன்னே சொல்லலாம். இதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆளுநர் ராஜகோபாலாச்சாரியாரே வந்து முதலமைச்சராக நியமிக்கிறாரு. 1955 தேவர் பர்மாவால் தமிழ் மக்களின் அழைப்பை ஏற்று 2ஆம் முறையாக பர்மா போறாரு. அங்கு பர்மாவால் தமிழர்கள் ஏற்பாடு செய்திருந்த பல்வேறு அரசியல் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சியில வந்து பங்கேற்கிறாரு. அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு வந்து அளிக்கப்படுது. பின்பு 1956 பிப்ரவரியில் பொது தேர்தலை சந்திப்பதற்காக தாயகம் வந்து திரும்பி வராரு. இந்த தேர்தலிலும் தேவர் அருப்புக்கோட்டை மக்களவை தொகுதியிலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டியிறாரு. இந்த முறை வந்து 2 தொகுதிகளையும் வெல்றாரு. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தேவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து துறக்கிறார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம், தேசியம், பொது உடைமை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஆகிய இது எல்லாம் தான் இவரோட முதன்மை கொள்கைகளாகவே இருந்துச்சு. தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர், சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாயக்கில்லை, சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தம் இல்லை, சாதிக்காக எதையும் செய்பவன் அரசியலில் புகுந்தால் அரசியல் கெடும், சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை, வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம், வீரம் மட்டும் உனது எதிரியையும் உன்னையும் மெச்ச வைக்கும், தேசியவாதிக்கு தேசமே குறி, அரசியல்வாதிக்கு தேர்தலே குறி, உண்மையான தலைவன் மாலையையும் தூக்கு மேடை கயிற்றையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்வான், அக்கிரம செயல்களை கண்டிப்பதும் நியாயமான செயல்களை காணும் போது அதனிடம் அனுதாபம் கொள்வதும் மனித பிறவிக்கு உரிய குணமாகும். யாவரும் வாழ்க என்று சொல்லுங்கள், ஒழிக என்று ஏன் சொல்ல வேண்டும், நல்லவைகள் வாழ்ந்தால் நீங்கள் நினைக்கிற கெட்டவைகள் ஒழியத்தானே செய்யும். இப்படியெல்லாம் பொன்மொழிகளை வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து பொழிகிறார். ஒரு தேசியவாதியாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திராவிட கழகம், அதன் வழி கட்சியான திமுக ஆகியவற்றை அவற்றின் பிரிவினைவாதம், குறுகிய நோக்கு ஆகிய கொள்கைக்காகவும் வெறுக்கிறாரு. கடவுள் மறுப்பு கருத்துக்களை அடித்து நொறுக்கும் கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறாரு. அவரது கேள்விகளுக்கு கடவுள் மறுப்பு பேசியவராலே பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறது வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேச்சாற்றல் கொண்டவரா இருந்திருக்கிறாரு. இதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னா இவர் குறைந்தது 3-4 மணி நேரம் சொற்பொழிவு ஆற்றும் வல்லமை கொண்டவர் அப்படின்னே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இவர் தமிழ் மட்டும் இல்லாம ஆங்கிலத்திலையும் சிறந்த புலமையான பேச்சாற்றல் கொண்டவரா இருந்திருக்காரு. தேவர் ஒவ்வொரு ஆண்டும் வடலூர் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு வள்ளலாரின் ஆன்மீக கருத்துக்களை விவரித்து பேசி வராரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கேட்டு மகிழ்றாங்க. ஆன்மீகத்தில் தேவர் கொண்டிருந்த ஞானமும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் இவருக்கு தெய்வ திருமகன் அப்படிங்கிற பேரை வந்து பெற்று தந்துச்சு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் இலக்கியங்களை கற்று தேர்ந்தவரா இருக்கிறாரு. இவரது சொற்பொழிவுகள்ல தமிழ் பாடல்களில் மேற்கோள்கள் இடம்பெற்று வந்துச்சு. நாடு விடுதலை பெற்ற பின் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அரசியல் இருந்து ஒதுங்கி ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார். மிக தீவிரமான வள்ளலார் பக்தராக இருந்து ராமலிங்க சுவாமிகளின் பெயரால ஏராளமான சேவைகளை செய்கிறார்.
வடலூர்ல ஒவ்வொரு ஆண்டும் அந்த தைப்பூசத்தன்னைக்கு நடக்கக்கூடிய திருநாள்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அழைத்து ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வை வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து நடத்துறாரு. வடலூர் தைப்பூசத்தன்று வடலூர்ல சமரச சுத்த சன்மார்க்கம் பற்றி தேவர் வந்து பேசுவாரு. அவரது பேச்சை கேட்பதற்காகவே ஆயிரக்கணக்கான வள்ளலாரின் பக்தர்கள் வடலூர் வருவார்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலும் மறுக்க முடியாத ஒரு செய்தி அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல தைப்பூசத்தன்று வடலூர்ல தேவர் பேச தொடங்குவதற்கு முன் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தேவரிடம் ஒரு செய்தியை சொன்னார். அப்படி என்ன செய்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடலூர் ராமலிங்க அடிகளாரின் உறவினர் ஒருவர் அவருடைய வீட்டுல ராமலிங்க அடிகளார் பாடிய இதுவரை அச்சுக்கு கூட வராத 9 பாடல்கள் அடங்கிய ஒரு ஏட்டுச்சுவடி இருக்கிறது. அதனை மடத்துக்கு தந்தால் அச்சில் ஏற்றி நூல் வடிவமாக எல்லாருக்கும் படிக்கும் வண்ணம் செய்யலாம் என்றும் அடிகளாரின் உறவினர்களிடம் பல தடவை கேட்டும் அவர் தர மறுக்கிறார். தாங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல வழி செய்ய வேண்டும் என்று ராமசாமி ரெட்டியார் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரிடம் வந்து சொல்றாரு. அந்த சுவடியை வரவழைக்க வேண்டிய விதத்துல வரவழைப்போம், நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு வந்து அவரிடம் வந்து கூறிவிட்டு தேவர் வந்து பேச தொடங்குறாரு. ராமலிங்க அடிகளாரோட அருட்பா பற்றி 1 மணி நேரம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து பேசுறாரு. இந்த பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ராமலிங்க அடிகளால பாடப்பட்ட இதுவரைக்கும் அச்சுக்கு வராம உள்ள ஏட்டுச்சுவடி 9 பாடல்கள் இருப்பதாகவும் அந்த சுவடியை வந்து ராமலிங்க அடிகளாரோட உறவினர் வைத்துக் கொண்டு மடத்துக்கு தர மறுப்பதாகவும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தன்னிடம் கூறியதாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொன்னார். அந்த சுவடியை மடத்துக்கு தந்து மக்களுக்கு பயன்படும்படி செய்ய வேண்டும், அல்லது அவர்களே அந்த சுவடியை நூலாக வெளியிட வேண்டும். இந்த இரண்டையும் செய்யாம பிடிவாதமாக இருப்பதால அடிகளாரோட அந்த 9 பாடலும் உலகத்துக்கு தெரியாமலே போய்விடும் என்று நினைக்க வேண்டாம் என்று கூறி அந்த 9 பாடல்களையும் மடத்திற்கு வெள்ளம் போல மனமனவென பாடி முடித்தார் தேவர். பாடி முடித்த கொஞ்ச நேரத்துல ராமலிங்க அடிகளாரோட உறவினர் கையில எடுத்து வந்த அந்த ஏட்டுச்சுவடியை தேவரிடம் கொடுக்குறாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த சுவடியை பெற்றுக்கொண்டு எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ராமசாமி ரெட்டியார் எழுந்து வந்து தேவர் அவர்களை கட்டிப்பிடித்து அவரோட கைகளை எடுத்து தனது கண்களில் ஒட்டி கொண்டு ராமலிங்க சுவாமிகளே நீங்க தான் என்று உரக்க சத்தமிட்டு கூறியதும் கூடியிருந்த கூட்டம் எல்லாம் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்ய ஆரம்பிக்குது. அதன் பிறகு 1957ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை மதுரையில காவல்துறை வந்து கைது செய்யறாங்க. 2 வாரங்களுக்கு பிறகு இமானுவேல் சேகரனோட கொலை வழக்குல முதல் குற்றவாளியா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரை வந்து சேர்க்கிறாங்க. பின்னர் வந்து இவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நம்மளால சந்தேகிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால வந்து விடுதலை செய்யப்படுறாரு. சிறையிலிருந்து வெளியே வந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் நாள் காலமானார். அவரது உடல் மறுநாள் அதாவது அக்டோபர் 30ஆம் நாள் பசும்பொன்னில் வள்ளலாரோட முறைப்படி பூஜை நடத்தி அங்க அமர்ந்த நிலையில வந்து அடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம். இப்படி பல சாதனைக்கு சொந்தக்காரராகவும் பல மக்கள் மனதில் இடம்பெற்ற ஒரு தலைவராகவும் வாழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இப்படி பல சாதனைகளை செய்து சாதித்த பல தலைவர்களை நம் நாட்டில்தான் சாதி தலைவர்களாக்கி பார்க்கிறோம். குறிப்பாக இவ்வளவு சாதனைகளை செய்து சாதித்த தலைவர்களை சாதி தலைவர்களாக ஆக்குவது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட 63வது குரு பூஜை 118வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்ட இந்த நாள்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னோம். இந்த காணொலியில ஏதாவது தவறுகள் உங்களுக்கு தோன்றியிருந்தாலோ ஏதாவது மாற்றம் செய்யணும், நீங்க இந்த விஷயத்த விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இது போல உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் யாருடைய வரலாறு உங்களுக்கு வேணுமோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.